பண்ணா இன்னொரு பரிசோதனை விவசாயி பண்ணணும். அது என்ன பரிசோதனை? அந்த பரிசோதனைக்கு பெயர் வந்து பாத்தீங்கன்னா உயிரியல் தன்மையினுடைய பரிசோதனை. நம்ம மண்ணில் உயிரியல் தன்மைங்கிறது எப்படி இருக்குது, அந்த உயிரியல் தன்மையில விவசாயி எப்படி செக் பண்ணலாம்னு சொல்லி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். அந்த உயிரியல் தன்மைங்கிறது வந்து மண்ணுல இருக்கக்கூடிய பல கோடி நுண்ணுயிரிகள் மற்றும் மண்புழுக்கள். மண்புழுக்களை நம்ம விவசாயிகள் நாம தோட்டத்தில் பார்க்கலாம் இல்லைங்களா? ஒரு தண்ணி கட்டும் போதோ ஒரு களை வெட்டும் போதோ விவசாயி மண்புழுக்களை பார்க்கலாம். நுண்ணுயிரிகளை வந்து விவசாயி பார்க்க முடியாது. அது வந்து மைக்ரோஸ்கோப் மூலியமா தான் பார்க்க முடியும். அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? மைக்ரோஸ்கோப் இல்லாம ஒரு விவசாயி தெரிஞ்சுக்கலாமா? 100% தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம மண்ணை எடுத்து நல்லா ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மண் வாசனை வருதுன்னா அங்க நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளினுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்குது, நம்ம மண்ணில் இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த உயிரியல் தன்மை மண்ணில் இருந்தா மட்டும் போதுமானா இன்னொரு பரிசோதனை விவசாயி பண்ணணும். அது என்ன பரிசோதனை? பௌதிக தன்மை அப்படிங்கிற பரிசோதனை வந்து நம்ம மண்ணில் எப்படி இருக்குது பௌதிக தன்மைங்கிற பரிசோதனை ஒவ்வொரு விவசாயியுமே செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான பரிசோதனை. அது ஏன் பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பௌதிக தன்மையில நம்ம செடிகளினுடைய வேர் பகுதி அப்படிங்கிறது வருது. அந்த வேர் பகுதி வந்து நம்ம விவசாயி பார்க்கும்போது அந்த ஆமாங்க நம்ம பண்ணது அந்த வேர் பகுதிங்கிறதுல மிக முக்கியமான பகுதி அந்த அம்மா வேறு ஜல்லி வேறு. அம்மா வேருமே ஜல்லி வேருமே வந்து அங்க ஆரோக்கியமா இருக்கணும். ஒரு பயிருக்கு தகுந்த அளவுக்கு வேரினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து அதிகமா இருக்கணும். அப்படி அந்த வேரினுடைய வளர்ச்சி குறைவாகவோ வேரினுடைய வளர்ச்சி நோய் தாக்குதலோட இருக்கும்போது பாத்தீங்கன்னா நாம அந்த என்பிகே கொடுக்குற அளவு வந்து அதிகமா இருந்தாலும் நீங்க நோயோடு இருக்கக்கூடிய வேர் பகுதி அல்லது வளர்ச்சி குன்றிய வேர் பகுதி வந்து உரங்களை முழுமையா எடுக்க இயலாது. அப்படி உரங்களை எடுக்கணும் அப்படின்னா விவசாயிகள் வெறும் மண் பரிசோதனை அங்கிற என்பிகே டெஸ்ட் மட்டும் பண்ணாம நம்ம டாக்டர் சாயில் மைக்ரோபி அக்ரோடெக் நிறுவனம் சொல்லக்கூடிய பௌதிக தன்மையும் பரிசோதனை பண்ணணும், உயிரியல் தன்மையும் பரிசோதனை பண்ணணும். அப்படி இந்த உயிரியல் தன்மையும் பௌதிக தன்மையும் பரிசோதனை பண்ணாம வெறும் ரசாயன தன்மையில் இருக்கக்கூடிய என்பிகேவை மட்டும் பரிசோதனை பண்ணும்போது விவசாயிக்கு நம்ம முதல்ல சொன்னோம்ல அந்த பயன்பாடு அப்படிங்கிறது வந்து குறைவாக கிடைக்கிறது. ஏன் குறைவாக கிடைக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த உயிரியல் தன்மையை செக் பண்ண சொல்லியிருந்தோம், பௌதிக தன்மையை செக் பண்ண சொல்லியிருந்தோம். இப்போ இந்த உயிரியல் தன்மையை வந்து செக் பண்ணும்போது இங்க போதுமான அளவு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் மற்றும் மண்புழுக்கள் இல்லாதப்போ மண்ணில் நடக்கக்கூடிய காற்றோட்டம் அப்படிங்கிறது வந்து குறைபாடாகுது. இப்போ மண்ணின் காற்றோட்டம் குறைபாடாகும் போது மண்ணில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுடைய அளவீடுங்கிறது வந்து அங்க அதிகரிக்குது. மண்ணின் கார்பன் டை ஆக்சைடுடைய அளவீடு மண்ணில் அதிகரிக்கும் போது அங்கு தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிரினுடைய வளர்ச்சி அதிகமாகும். தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிரினுடைய வளர்ச்சி அதிகமாகும் போது நம்ம மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய வேர் பகுதியை வந்து அது பாதிப்பாக செய்யும். ஏன்னா அதுக்கு வந்து உணவு வந்து நம்ம செடியினுடைய வேர் பகுதி தான். அங்க என்ன இந்த உயிரியல் தன்மையில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் இல்லாதப்போ கார்பன் டை ஆக்சைடுங்கிறது வந்து லோட் ஆகி தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் பெருகும் போது நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கை குறையுது. சுத்தமா அழிஞ்சு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு.